ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அன்பே, நீ இன்றைய நடைமுறையில் ஒரு பெரிய முடிவை எடுத்திருக்கிறாய். சொந்த வீடு கட்டப் போகிறாய். இதே சமயம் உன் உள்ளம் குழப்பமாயிருக்கும். சந்தேகம், பயம், எதிர்பார்ப்புகள் எல்லாம் உன்னை பிசுக்கிக் கொண்டே இருக்கக்கூடும். அதற்கு முன்பு மனதை கலங்காதே. நீ எங்கு தொடங்க வேண்டும், எப்படி முன்னேற வேண்டும் என்பதை நான் உனக்கு கூறுகிறேன் என் பிள்ளையே. இந்த வீடியோவை முழுமையாக கேளு. நீ சொந்த வீடு கட்டப் போகிறாய். இந்த சாயப்பா நான் இருக்கிறேன், கலங்காதே. கண்டிப்பாக வீடு கட்டி பால் காய்க்கும் நேரம் வந்துவிட்டது என் உயிரே. முதலில் நினைவு கொண்டு நடந்தால் நல்லது. வீடு என்பது வெறும் சுவரு, கூரை என்று நினைக்காதே. அது உன் மனதில் ஒரு பிரதிபலிப்பு. உன் சாப்பாடு, உன் உறவுகள், உன் நோக்கம் எல்லாம் அந்த வீடுக்கு ஒரு உயிர் தரும் என் உயிரே. ஆனால் வீடு கட்டும் முன் உன் உணர்வுகளை சுத்தம் பண்ணிக்கொள். சம்பந்தப்பட்ட அனைவரோடும் நேர்மையாக தொடர்பு வைத்துக்கொள். தேவையில்லாத சக பார்வைகளை நீக்கிக்கொள் என் உயிரே. அது நமக்கு கஷ்டத்தை தரும். நீ யாரிடமும் நான் சொந்த வீடு கட்டப் போகிறேன் அப்படின்னு சொல்லாத. உன் சொந்தங்கள், உனக்கு நல்லது நினைக்கும் உறவினரிடம் மட்டும் கேட்டு தெரிந்து கொள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. ஒரு தெளிவான திட்டம் இல்லாமல் எந்த வாசலும் திறக்கக்கூடாது என் உயிரே. எளிமையாக சொல்றேன், 3 பேசிக் இருக்கு. அது என்னன்னா, நிலத்தேர்வு. இடம் அமைதி தரும் இடமாக இருக்க வேண்டும் என் உயிரே. குடியிருக்கும் அருகில் உனக்கு வேலை பார்க்கும் இடம் பக்கத்தில் இருக்குமாறு பார்த்துக்கொள் என் உயிரே. உன் வேலை பார்க்கும் அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கும் இடமாக இருந்தால் நல்லது. உன் பிள்ளைங்கள் ஸ்கூல் செல்லும் பள்ளியின் பக்கத்தில் இருந்தால் மிகவும் நல்லது. அப்படின்னு உங்களுக்கு வசதியான ஒரு இடத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். 2வது, நிதி திட்டம். சின்ன சின்ன கடன்கள், சேமிப்புகள் எல்லாத்தையும் வகைப்படுத்திக் கொள்ளுங்க. விலை மாற்றங்களை போதுமான கட்டுப்பாடோடு கணக்கிடுங்க. உங்களுக்கு இந்த வருமானம் வருதா, இதுல இருந்து எவ்வளவு எடுத்து வைக்கலாம், நம்ம சேமிப்பு இவ்வளவு இருக்கு, நம்மளோட பிக்சட் டெபாசிட் இவ்வளவு இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு முதல்ல கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. கட்டுமான திட்டம். நபர் தேர்ந்தெடுப்புகளை ஒழுக்கான ஆர்க்கிடெக்சர், நம்பகமான கட்டுமான தொழிலாளர்கள், பெண்கள் மற்றும் மூதாட்டிகள் பேசுவதை கவனிக்க அவர்கள் அருமையான பார்வைகளை தருவார்கள். நீங்கள் கட்டுமான திட்டத்தை முதலில் தேர்ந்தெடுத்து பண்ணிக்கோங்க. இந்த 3 பயனுள்ள தகவல்களாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதல்ல நிலத்தேர்வு, 2வது நிதி தேர்வு, 3வது கட்டுமான திட்டம். இது 3ஐயும் நீங்க முதல்ல மைண்ட்ல கொண்டு வந்து நினைச்சு வச்சுக்கோங்க. பிளான் பண்ணிக்கோங்க. இவ்வளவு அமௌண்ட் நம்ம கிட்ட இருக்கு, இவ்வளவு இது பண்ணணும், இவ்வளவு கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கோங்க. நம்பிக்கை என்பது வீடு கட்டுவதற்கு அடித்தளம். ஆனால் அது குற்றம் இல்லாமல் செயலில் மாற வேண்டாம். தினமும் சிறிய நேரம் அவதானிப்பாய் பிரார்த்தனை செய். அங்கே நித்தியமான அமைதி வரும். என் ஆசீர்வாதம் உன்னோடு உள்ளது. ஆனால் உத்தமமான முயற்சியும் அவசியம் என் உயிரே. நீ உன் முயற்சியை எவ்வளவு தூரம் போடுகிறாய் என்றால் அந்த நம்பிக்கையும் கண்டிப்பாக உன்னோடு வரும். என்னோட ஆசீர்வாதமும் கூடயே வரும் என் உயிரே. சவால்கள் வரலாம், பண விளைவுகள் தாமதமாகலாம், அனுபவம் இல்லாத தொழிலாளர்கள் இருக்கலாம், அனுமதிகள் தடையாகலாம். இதையெல்லாம் இயற்கையானதான். அவற்றை ஞானமாக எதிர்கொள் என் உயிரே. திடீரென்று ஒரு செலவு வந்தால் அதற்காக ஒதுக்கப்பட்ட முப்பணியை உன் திட்டத்தில் வைத்திரு. நம்பகமான ஒரு ஆலோசனரை வைத்துக்கொள். அவர்கள் பல சிக்கல்களை தானாக தீர்த்து வைப்பார்கள். அதாவது இன்ஜினியர், கன்சிலரேட்டர் அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மனநிலையை இழக்காதே. நான் உன்னோடு இருக்கிறேன், எதையும் கைவிட மாட்டேன் என்று உன் மனதில் நம்பிக்கை வைத்துக்கொள் என் உயிரே. வீடு கட்டுவது சாதாரண ஒரு செயல் அல்ல. நீ கட்டும்போது பல தடகங்கள் வரலாம்.
ஆனால் நீ நம்பிக்கையோடு என் சாயப்பா என்னோடு இருக்கிறார். கண்டிப்பாக அது நடக்காது. கண்டிப்பாக என்னோட வீடு முயற்சி வெற்றியடையும் அப்படின்னு நீ நினைத்துக்கொள். சாயப்பா உன்னோடு இருப்பார். வீடு என்பது குடும்பத்தின் அருமை. உன் குடும்பத்தோடு பேசு. அவர்களின் எதிர்பார்ப்புகளை கேள். பெரியவருடைய ஆசீர்வாதம் பெறு. அது உனக்கு நல்ல பயனடையதாக இருக்கும். வளர்ந்தவர்களின் அறிவுரையை மதித்து, ஆனால் உன் உள்ளத்திற்கே உன் மனம் கேட்டுக்கொள். உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடு உங்கள் நண்பர்கள், உங்கள் உற்றார் உறவினர்கள் அவர்களின் முயற்சிகளையும் கேட்டு தெரிந்து கொள். வீடு கட்டுவது எவ்வளவு சிரமம், அதில் என்னென்ன சிக்கல்கள் வரும் என்பதை நீ முதலில் கேட்டு தெரிந்து வைத்துக்கொள். இங்கே சில நடைமுறைகளை குறிப்புகளை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். கட்டுமான அமைதிகளை உடனே தொடங்கு. அவை நேரம் எடுக்கும். தரமான பொருட்களை வாங்கு. ஆனால் தேவையில்லாமல் எதுக்கும் ஓவர் செலவு செய்யாத. நேர்மையான தொழிலாளர்களுடன் எழுதப்பட்ட ஒப்பந்தத்தை வைத்துக்கொள். வேலை பரிமாணம், கால அளவுகள், கட்டுமான கோளாறுகள் எல்லாமே தெளிவாக இருக்க வேண்டும். மின் கம்பிகள், நீரு, கழிவடைப்பு போன்ற அடிப்படை வசதிகளை முன்பதுமாக திட்டமைத்துக் கொள். அனைத்து விஷயங்களுக்கும் சரியாக வராது என்றால் சில நேரங்களில் திருப்பங்களை அவமானமாக பார்க்காதே. ஒரு செயலை செய்யும்போது நம்ம தோல்வி அடைந்து விட்டோம்னா அது அவமானம். இவங்க பார்த்து சிரிக்கிறாங்க, அவங்க பார்த்து சிரிக்கிறாங்கன்னு அவமானமாக கொள்ளாத. ஒவ்வொரு திருப்பமும் உனக்கு ஒரு பாடமாக இருக்கும் என் உயிரே. உதாரணமாக, விலை அதிகமானால் திட்டத்தில் இருந்து அசை போகாத பட்சத்தில் உனக்கு தேவையில்லாத பொருட்களை நீக்கி அதை அப்புறம் வாங்கிக் கொள்ளலாம் என்று நீ அந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கிக்கொள். அப்பொழுது அந்த திடீரென்று வந்த ஒரு செலவு ஈக்குவல் ஆயிரும். மற்றொரு வழி என்ன தெரியுமா? துணை மூலதானம் பற்றி அணுகு. நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் உதவ சமயம் கேட்கலாம். எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு, நீங்கள் இந்த அமௌண்ட்டை கொடுங்க, நான் நாளை திருப்பி தந்து விடேன் அப்படின்னு சொல்லி நீ கேட்டு வாங்கிக்கோ. உனக்கு அது நல்ல விஷயம்தான். வீடு கட்டப்படுத்துவதும் அதை பாராட்டும் ஒரு சிறிய பூஜை நடத்து. வீடு கட்டி முடிச்ச உடனே சின்ன அன்னதானம், நெஞ்சங்களுக்கு நன்றி கூறும் நிகழ்ச்சி. இது வீட்டுக்கே ஒரு நல்ல ஆவணமாக இருக்கும். உனக்கு ஆசீர்வாதம் தரும் அனைவரையும் அழை. அது உன் செல்வத்தை பெருக்கும். உன் வீடு கட்டி முடித்தவுடன் நீ பால் காய்ச்சி வைக்கும்போது உனக்கு உதவி செய்தவர்கள், உனக்கு நல்லது நினைக்கும் உறவினர்கள், உன் நண்பர்கள், உற்றார் உறவினர்களை அழைத்து உன் வீட்டிற்கு சாப்பாடு போட்டு, அவர்களுக்கு வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அவர்களை நல்ல விதமாக கவனித்து நீ அனுப்பு. உனக்கு அது மென்மேலும் செல்வத்தை பெருக்கும் நிகழ்வாக இருக்கும். நீ கருதினதை பற்றி உறுதியாக கால் வைக்கும் போது சிரமங்கள் விலகும். ஒவ்வொரு நாள் ஒரு கொஞ்சம் இருந்து முன்னேறுவாய். உன் முன் இருக்கிற ஆவணங்களை பக்கமாக வைத்துக்கொள். நாளையும் சிறிய சிரமம் வந்தால் வீடு உன்னோடு பேசும். உன் உறவினர்கள் உன் கூட இருப்பவர்கள் இல்லை என்றாலும் உன் வீடு உனக்காக இருக்கு. அந்த ஆவணம் பேசும் உனக்காக. நீ சிரமத்தில் இருந்தாலும் சந்தோஷத்தில் இருந்தாலும் நான் சொல்வதை நீ நம்பு என் பிள்ளையே. கண்டிப்பாக உன்னுடன் உன் சாயப்பா இருக்கிறேன். நீ நினைப்ப இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோவை நீ கேட்கணும்னு இருக்கு. இந்த வீடியோவை நான் போடணும்னு இருக்கு. கண்டிப்பாக அது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நீங்க கேட்டதுக்கு நன்றி. இன்னும் சாய்பாபா ஒரு கதை சொல்ல விரும்புறாரு. அந்த கதையை கேளுங்க. அந்த கதை என்னன்னு பார்ப்போமா? ஒரு நாள் ஷீரடியில் ஒரு பக்தர் பாபாவிடம் வந்தார். முகத்தில் ஒரு சந்தோஷமும் ஒரு சிறிய பயமும் கலந்து இருந்தது. பாபா, நான் இப்போ என் சொந்த வீடு கட்ட போறேன். ஆனால் எதுவும் சரியாக அமையுமா என்ற பயம் இருக்கிறது என்றார். நிறைய செலவுகள், நிறைய வேலைகள், நிறைய குழப்பங்கள், மனசு ஓய்வில்லாமல் போகுது பாபா. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பினார். பாபா மெதுவாக சிரித்தார். கையில் இருந்த சகுடியை சுழற்றி வைத்து அந்த பக்தரிடம் சொன்னார், ஏ பக்தனே,
ஒரு கதை நான் உனக்கு சொல்லவா? கவனமாக கேளு அப்படின்னு அந்த பக்தரிடம் சொன்னார். அந்த பக்தர், சொல்லுங்க பாபா, அந்த கதையை நான் கேட்கிறேன்னு சொன்னார். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு எப்பொழுதும் ஒரு ஆசை. எனக்கு என் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று. அவன் களைப்பில்லாமல் உழைத்து சில்லறை சில்லறையாக சேமித்தான். ஒரு நாள் அவன் சிறிய நிலப்பகுதியில் சுவறுகளை எழுப்பத் தொடங்கினான். சுவர் எழுந்தபோது கிராமத்தினர் சிலர் வந்து கேட்டார்கள், அட பையா, இந்த சுவர்கள் போதாது, மழை வந்தால் இடிந்து விடும் என்று. அப்படின்னு சொன்னோனே அந்த விவசாயி திகைத்து சற்றே நின்றான். உடனே அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, பையா, நீ உழைத்தால் கட்டும் வீடு, உன் நேர்மையால் நிலைக்கும் வீடு, பிறர் சொல்கின்ற பயத்தை நீ கேட்காதே, நீ எப்பொழுதும் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அவன் மனசாட்சியை கேட்டு நம்பிக்கையோடு தொடர்ந்து வேலை செய்தான். அவன் ஒவ்வொரு கல்லையும் வைத்தபோது, இந்த கல் என் குழந்தைகளுக்கு அன்பு தரும், இந்த கல் என் மனைவிக்கு நிம்மதி தரும், இந்த கல் என் விருந்தினர்களுக்கு உறைவிடமாக இருக்கும் என்று நினைத்தான். இறுதியில் அந்த வீடு சின்னதாய் இருந்தாலும் கிராமத்தில் யாருடைய வீடும் அளிக்காத அமைதி அந்த வீடு இருந்தது. ஏனென்றால் அந்த வீட்டை சிமெண்ட் மட்டும் கட்டவில்லை, அன்பும் நம்பிக்கையும் கட்டியது. பாபா சிறிய நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு அந்த பக்தரிடம் திரும்பி பார்த்து சொன்னார், ஏன் பையா, ஏன் பக்தனே, உன் வீடு கட்டப் போகிறாய். அங்கே சுவர், சிமெண்ட், கல்லு எல்லாம் அவசியம். ஆனால் அந்த வீடு உயிரோடு நிலைக்க வேண்டுமென்றால் உன் அன்பு, உன் நேர்மை, உன் நம்பிக்கை அவசியம் என்று சொன்னார். நான் சொன்ன கதை உனக்கு புரிந்ததா? அதில் அவன் நம்பிக்கையை மட்டும் வைத்து கட்டினான். அதிலிருந்து உனக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்று. வீடு பெரியதா சின்னதா என்று அல்ல, அந்த வீட்டில் உள்ள சுவரு பெரியதா சின்னதா என்பதே முக்கியம். பயம் வேண்டாம். உன் முயற்சி நிச்சயம் நிறைவேறும். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வீட்டில் என் நிழல் எப்பொழுதும் இருக்கும். பக்தர் அந்த கதையை கேட்டதும் அவன் மனம் அமைதியாக போனது. கண்களில் கண்ணீர் வந்தது. பாபா, எனக்கு புரிந்தது. என் வீடு என் அன்பால் கட்டப்படும் என்று எனக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள் அப்படின்னு ஆசீர்வாதம் வாங்கினான். பாபா அன்போடு சிரித்து அவனுக்கு ஆசீர்வாதமும் கொடுத்தார். அந்த நாள் முதல் அந்த பக்தர் வீடு கட்டும்போது பயப்படவே இல்லை. ஒவ்வொரு நாளும் பாபாவை நினைத்தபடி வேலை செய்தான். வீட்டுக்குள் ஒரு அமைதி கிடைத்தது. இந்த வீடு என் சொந்த வீடு அல்ல, இது பாபாவின் ஆசீர்வாதம் என்று சொல்லத் தொடங்கினான். இதுதான் பாபாவை சொல்லிய வீடு கட்டும் கதை. அர்த்தம் என்னவென்றால், வீடு சுவர், கூரை, கதவுகளால் மட்டும் கட்டப்படுவதில்லை. அது அன்பு, நம்பிக்கை, கடவுளின் அருள் மூலமே உயிரோடு நிற்கிறது. ஒரு வீடு கட்டுவது பெரிதல்ல, ஆனால் உன் நம்பிக்கையோடு கட்டு, அது சிறிய விஷயமாக தெரியும். உனக்கு பிடித்தது நான் சொன்ன பாபாவின் வீட்டு கதை எனக்கு என்று தெரியும். இந்த கதையின் மூலம் நீ என்ன உணர்கிறாய் என்றால், பாபா உங்களை எந்த அளவில் வைக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. அன்பே, நான் உனக்கு சொல்கிறேன், உன் வீடு கட்டுவாய். அது எல்லா பொருட்களையும் தாங்கும். உன் மகிழ்ச்சியையும் தாங்கும் இடமாக இருக்கும். நான் உன்னை எப்பொழுதும் கைப்பிடியில் வைத்துக் கொள்கிறேன் என் பிள்ளையே. நீ பக்தியில் நிலைத்திரு, திட்டத்தின் தெளிவாக இரு, முயற்சியில் அர்ப்பணியாய் இரு. விளைவு நல்லதுதான் வரும். கண்டிப்பாக உன் சொந்த வீடு நிலைத்திருக்கும் என் பிள்ளையே. நீ பாபாவின் ஆசீர்வோடு சொந்த வீடு கட்டப் போகிறாய். இப்பொழுது நின்று கையில் உள்ளதை 3 முறை சொல்லி உடன் அருளை பெறு. பாபா, என் வீடு அமைதியிடுவாயாக, என் குடும்பம் அமைதி பெறுவதாக, என் முயற்சி வெற்றி பெற வேண்டும், நன்றி பாபா அப்படின்னு நீ சொல்ற. கண்டிப்பாக பாபா உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டாரு. ஆரம்பத்துல நெருங்கிய ஷாக், கையை வைத்தபடி கண்களை நிமிர்ந்து பேசுவது போல. நீ பாபாவை நினைத்துக்கொள். கண்டிப்பாக பாபா உன்னை கைவிட மாட்டாரு. எந்த ஒரு கஷ்டம் வீடு கட்டும் போது வந்தாலும் நீ பாபாவ கோவிலுக்கு போகணும்னு அவசியம் இல்ல. ஓம் சாய்ராம் அப்படின்னு நீ அழைத்தா போதும். உன் பிரச்சனை அப்படியே ஓடுகின்ற தண்ணீர் போல ஓடிவிடும். கவலை கொள்ளாதே. கண்டிப்பாக சாயப்பா உன்னோடு இருப்பார். சொந்த வீடு கட்டப் போகிறாய். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.
இன்னொரு வீடியோல சந்திப்போம். ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.